நைன்டிஸ் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம பன்னாங்கல் விளையாண்டது, கோலிக்குண்டு அடித்து விளையாண்டது, கூடவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேட்ட முதல் கேசட்டில் டேப்பில் பாட்டு, வீடியோ கேம் இதை வச்சுருந்தா தான் பணக்கார பசங்கன்னு நம்பினது, கூடவே அவங்கக்கிட்ட கேட்டு கெஞ்சினது, மயில் ரெக்கையை புக்குக்குள்ளே வச்சு குட்டி போடணுன்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தது. நம்மளுக்கெல்லாம் அப்போது அந்த காலத்தில் நம்ம டயர் தாங்க பெரிய வண்டியே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு காசெல்லாம் செலவு பண்ணாமல் களிமண்லேயே செஞ்ச பொம்மைங்க, மழை வந்துட்டால் யாருக்கும் பயப்படாமல் அதில் காய்ச்சல் வரும் சளி வரும்னு நினைக்காம விளையாண்ட நம்ம தலைமுறை, கஷ்டப்பட்டு விளையாடிட்டு அதுக்கு தாகம் தீர நம்ம ஸ்கூல் பைப்பில் குடித்த தண்ணி, புளிய மரத்தில் ஏறி நம்ம புளியங்காய் பொரிச்சது, அதுக்காக அந்த ஓனர்கிட்டெல்லாம் திட்டு வாங்கினது, பொன்மண்டை பிடிச்சி அது கலர் கலராக இருக்கும், பச்சை கலர் சிவப்பு கலர்னு, அதை நம்ம தீப்பெட்டையில் அடித்து அது கூட விளையாண்டது, கூடவே அது முட்டை போடுறது, அதுக்கு சீனி புளிங்காய் இலைய பொறிச்சு அதுக்கு தீனியாக போடுறது, இப்படி சந்தோஷமாக வாழ்ந்தவங்க தாங்க நாம். கண்ணாமூச்சி விளையாடுறது, அப்படி ஒளிஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டா இருக்குதுலே மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு தான். கொக்கோ எத்தனை வெயில் அடித்தாலும் விளையாடுற ஒரே கேம் அந்த கொக்கோவாக தான் இருக்கும். மணலில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் விளையாண்ட காலங்க அது. மணலில் இப்போ விடுறக்கே பயமாக இருக்குங்கிறாங்க. செட்டு விளையாண்டது, கிரிக்கெட் பிளேயர்ஸையும் WWF பிளேயர்ஸையும் வச்சு நம்ம கார்ட்ஸ் விளையாண்டது, கூடவே ஈக்குவர் குச்சியை உடச்சி அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து கரெக்டாக வெளியே எடுக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு விளையாண்டது, கரண்ட்டு போனால் ஓன்னு கத்துறது, அந்த இருட்டில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கைப்பிடிச்சி விளையாடிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம பன்னாங்கல் பொறுக்கிறதுக்காகவே பெரிய கவரில் தூக்கிட்டு அதை ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த கல்லுகளை வச்சு விளையாண்டது, ₹1 வாடகைக்கு சைக்கிள் எடுத்து சந்தோஷமாக ஒரு நாள் முழுக்க ஓட்டின தலைமுறை நம்ம தாங்க. அந்த சுகம் இப்போ போகிற ஆடிக்காரில் கூட கிடைக்காது. காசை முளைக்க போட்டால் மரம் வரும், அந்த மரம் ஃபுல்லாக காசு வரும்னு எத்தனை பேர் காசை புதைச்சி வச்சுருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண ஓலை காத்தாடி தாங்க. தட்டுக்குச்சியும் முள்ளையும் வச்சு செஞ்ச ஞாபகம் மறக்க முடியாதுங்க. புளியங்காயை ஊற வச்சு அந்த புளியங்கொட்டையை சாப்பிட்டது நம்மளால் யாருக்கும் அதுதாங்க ஸ்நாக்ஸு. பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி இனிமையான நாட்களை கொண்டது தாங்க 90s கிட்ஸ் வாழ்க்கை.